அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறோம். புதிதாக வருகின்றவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உங்களை வந்து சேரும். பெருமளவான மக்கள் இந்த அரசாங்கத்தை அமோக வெற்றி பெற செய்திருந்தார்கள். அதன்படிதான் தற்போதும் அவர்களுடைய ஆதரவு குறைந்ததாக தெரியவில்லை. மேலும் மேலும் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் மேல் இருக்கின்ற நம்பிக்கை அதிகரித்து செல்கிறது என்றே கூற முடியும். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் இந்த நாட்டில் தலைதூக்கி இருந்த பாதாள உலக குழு, போதைப் பொருள் மற்றும் வன்முறை சம்பவங்களை இந்த அரசாங்கம் மிக தீவிரமாக ஒடுக்கி வருகிறது. இந்த பாதாள உலக தலைவர்கள் உட்பட பல கொலையாளிகளை இந்த அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. இந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் ஊழலுக்கு துணை நின்ற அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகளையும் கைது செய்வதற்கும் சிறையில் அடைப்பதற்கும் தயங்கவில்லை. அவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான அச்சத்தில் இருக்கிறார்கள். தற்போது பாதாள உலக குழுக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை. இவர்களுக்கு பின்னால் அரசியல் தலைவர்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது, அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த அரசாங்கம் பல உண்மைகளை நாட்டு மக்களுக்கு கண்டுபிடித்து தெரிவிக்கப் போவது என்பதை அறிந்து அரசியல்வாதிகள், எதிர்கட்சிகள் தற்போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். வருகின்ற நாட்களில் பல எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றையும் மேற்கொள்ளவிருக்கின்றன. இந்நிலையில் இந்த அனுரகுமார் அரசாங்கத்தை மக்கள் பெருமளவாக தற்போதும் ஆதரிக்கின்ற நிலையில் இந்த எதிர்கட்சிகள் அரசாங்கம் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். உதய கம்பன்பில பல சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அனுரகுமார திசாநாயக்க ஹிட்லரின் மறு உருவம் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். இலங்கையில் பாசிசவாதம் தலை தூக்க தொடங்கி இருப்பதாக பிபுத்துருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. ஜெர்மனியில் அடோல்ஃப் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில் நிலவியது போல் இன்று இலங்கையில் பாசிசவாத ஆட்சி இடம்பெறுவதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இலங்கை போலீசார் ஜெர்மனியின் ஹிட்லரது ஆட்சி காலத்தில் இயங்கிய போலீசாரை போன்று செயற்படுகிறார்கள் என அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக, குறிப்பாக இந்த பாசிசவாதத்திற்கு எதிராக அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் தற்போது பாசிசவாதம் தலைதூக்க தொடங்கியிருப்பது எனவும், குறிப்பாக நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு 3 தடவைகள் வன்முறை வழியை பின்பற்றிய மக்கள் விடுதலை முன்னணி அந்த கொள்கைகளை தொடர்வதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். எதிர்பாராத நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்க பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட தொடங்கி இருப்பதாக உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். ஆகவே உதய கம்பன்பில போன்ற இனவாதிகள் இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியையும் குழப்பி மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்று திரட்டி இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அதிகளவாக முயற்சித்து வருகிறார்கள். ஆனாலும் மக்கள் தற்போது தெளிவடைந்திருக்கிறார்கள். அனுரகுமார் அரசாங்கத்திற்கு வாக்களித்தது போன்று தற்போதும் இந்த அரசாங்கத்திற்கு அதிகளவான மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மக்கள் இலங்கை நாட்டில் வாழவே அச்சப்பட்ட இந்த பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், ஏனைய குற்றவாளிகள், வாழ்வெட்டு குழுக்கள் தொடர்பாக மக்கள் வாழ்வதற்கு அச்சம் கொண்டிருந்தார்கள். தற்போது இவர்களை ஒடுக்கும் முயற்சியில் NPP அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் அவர்களை அதிகளவு விரும்புகிறார்கள். என்னதான் இந்த அரசாங்கம் பல கைதுகளை மேற்கொண்டாலும் இந்த எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை குற்றம் சுமத்தி கிடக்கின்றது. இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவிருக்கிறது. இந்த நிலையில் தான் அரசாங்கம், குறிப்பாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹிட்லரை போன்று ஆட்சி செய்வதாக உதய கம்பன்பில வெளியிட்டிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது.